காஞ்சிபுரத்தில் இருந்த மாறன் ஒரு திருடன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை, சமயத்தான் சில. அவனுக்கு காசு. ஒரு நாள் ராத்திரி யாரும் பார்க்காத நேரம் பெருமாள் கருவறைக்குள் புகுந்து மின்னும் தங்கப் பெருமாள் சிலைய தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்ச தூரம்தான் போயிருக்கோம். திடீர்னு ஒரு மலையடன் பார்த்த மாதிரி சிலை அவனை கையில கணக்க ஆரம்பிச்சிச்சு. மாறன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கீழே விழுந்து மயங்கி போனான். அந்த சமயத்துல நிலா வெளிச்சத்துல ஒரு சின்ன பையன் வந்தான். சிரிச்சுக்கிட்டு சொன்னான், உலகத்தையே தாங்குற பெருமாள நீங்க சுமக்க முடியுமா? அவரை சுமையா பார்க்காதீங்க, துணையா பாருங்க, அப்ப லேசா இருக்கும். அந்த வார்த்தை மாறனோட இதயத்தையே உடைச்சுது. இதுவரைக்கும் தங்கம்னு பார்த்த சில அந்த நிமிஷம் அவனுக்கு தெய்வமாயிட்டது. அவன் கதறி அழுது சொன்னான், பெருமாளே மன்னிச்சிடுங்க, இனிமே திருட மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த சின்ன பையன் மறைந்து சங்கு சக்கரத்தோட விஸ்வரூபம் கொடுத்தார். மாறன் திருடனிலிருந்து பெரிய பக்தனாக மாறினான். உண்மைதான் நண்பர்களே, சிலையாக பார்த்தால் அது கல், கடவுளாக பார்த்தால் அது வரம். தவற உணர்ந்து கண்ணீர் விடுறவன பெருமாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். ஓம் நமோ நாராயணாய. இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகள் மற்றும் பரிகாரங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சத்யா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.